இலங்கை அரசாங்கம் இன்று நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தோட்ட தொழிலாளர் ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. இது தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியத்தை உயர்த்தும். இந்த ஒப்பந்தம் தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சிற்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையே முறையாக கையெழுத்தானது. அமைச்சின் செயலாளர் பிரதீப் சந்தன கீர்த்தி மற்றும் தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் சுனில் போபிட்டி ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். இது வாழ்க்கை செலவுகளை அதிகரித்து வந்தாலும் ஊதிய தேக்க நிலையுள்ள ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்களுக்கு நேரடியான ஒரு வாய்ப்பாக அமையும். புதிய கட்டமைப்பின் கீழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தினசரி ஊதியம் 1350 ரூபாவிலிருந்து 1750 ரூபாவாக அதிகரிக்கும். இந்த உடன்படிக்கையினூடாக அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாவிலிருந்து 1550 ரூபாவாக அதிகரிக்கப்படும். மேலதிகமாக 200 ரூபாய் அதிகரித்து வழங்கப்படும். வருகை கொடுப்பனவாக அரசாங்கத்தால் கூடுதலாக 200 ரூபாய் செலுத்தப்படும். இதன் அடிப்படையிலேயே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 1750 ரூபாவாக அமையும் என்பதை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பல வருடங்களாக தோட்ட மக்களினுடைய சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.